ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ கில் த மெயின் பிளேயர் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 2 எக்ஸ்ப்ளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் மத்த நம்ம சேனலுக்கு புதுசா புதுசா வரீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே காய்ஸ், வளவலன்னு பேச வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ முடிச்சிருப்பான் பார்த்தீங்களா? அதுல இருந்தா கன்டின்யூ பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நெனச்சு பார்க்குறான். ரோட்டான் ரிவர் ஃப்ளோட்டிங் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நெனச்சு பார்க்குறான். அந்த இன்சிடென்ட்ஸ்ல கப்பாமேட்டிக் ஒரு வாட்டர் மாஸ்டர் இருக்கு. அதுட்ட இருந்துட்டு ஹியூமன காப்பாத்த சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குஷ்டம் முடிக்கும்போது டேம் உடைஞ்சு ஊர் பூராமே ஃப்ளோட் ஆயிருச்சு. வெள்ளமாயிருச்சு. அப்படி வெள்ளமானதுல பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் மாஸ்டரா இருக்கட்டும், ஹியூமன்ஸா இருக்கட்டும், நெறைய என்பிசி கேரக்டரும் அதுல அடிச்சுட்டு போய் செத்தாங்க. அத பார்க்கும்போது நம்ம சைக்கோபாத் என்கிற ஃபாக்ஸியோ வந்து ஒரு பக்கா சைக்கோபாத்தாவே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அத பார்த்தப்ப நம்ம ஹீரோ எதுக்கு இந்த சைக்கோ சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தெரியாம இருந்திருக்கான். இப்ப புரியுது. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சாகும்போது இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்திருக்கான். டேய் இவ்வளோ மோசமானவனாடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது. அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்னால தான் அவன் வந்து இன்னும் ஒரு 3 பேர கொன்னுட்டேன்னா நான் 1,00,000 பேர கொன்றதா கணக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்ல எக்கச்சக்கமான என்பிசிஸ கொன்றுருக்கான். டேய் இந்த அளவுக்கு சைக்கோபாத்தோட பாக்ஸியோ இதெல்லாம் நான் நடக்காம பார்த்துக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வழி தான் இருக்கு. அவன கொல்றத தவிர வேற எந்த வழியுமே கிடையாதுடா. அதாவது நான் வந்து அவன மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவன மீட் பண்ணும்போது நானும் அவனும் ஒரே லெவல்ல தான் இருந்தோம். அதுக்கடுத்து தான் பார்த்தேன்னா மர்காபேக் அகாடமி அப்படின்ற அந்த அகாடமியில சேர்ந்துட்டு அவன் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டு எல்லாத்தையும் கொடூரமா கொல்ல ஆரம்பிச்சான். அது நடக்காம இருக்கணும்னா அவன இப்பயே கொண்டாகணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓப்பன் ஆகுறதுக்கு இன்னும் 5 நாள் தான்டா இருக்கு. நான் இப்படியே தடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல ஏதோ மஷ்ரூம் இருக்கு. அந்த மஷ்ரூம புடுங்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கான். அந்த ஒரு எல்லோ கலர் மஷ்ரூம வச்சு நம்ம ஹீரோ என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ சைட கட்ட போட்டு பாக்ஷியோ வில்லப்பையன் சைடு தான் காட்டுறாங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டுட்டோரியல் கொஸ்ட் போயிட்டு இருக்கு. அந்த டுட்டோரியல் கொஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு மெர்ச்சனோட கார்ட் உடைஞ்சு போயிடுச்சு. அந்த கார்ட்ட சரி பண்றதுட்டிக்கும் நீங்க எந்த ஒரு மாஸ்டரும் அட்டாக் பண்ணாம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெர்ச்சன்ட்ல எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாம மர்காபா சிட்டிக்கு கொண்டு போயிட்டு விட்டுறணும், சேஃபா விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம பைத்தியக்காரன் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ எந்த ஒரு மாஸ்டரும் வராம அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டு இருக்க மாட்டிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மிச்ச டீமன்ஸ் இருக்காங்க. அவையோட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு பொண்ணு சொல்றா, "ஏய் பரவாயில்லப்பா! நீ நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ற. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?" அப்படின்றபடி, ரொம்ப புகழாதீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "பரவாயில்ல நல்லா தான் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்ன தெரிய போகுது? நம்ம பையன் ஒரு சைக்கோபாத் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இந்த கொஸ்டின் முடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு. இல்லைன்னா முடிக்க மாட்டியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெர்ச்சன்ட் கூப்பிட்றாப்புல, "நான் கார்ட்ட சரி பண்ணிட்டேன். வாங்கப்பா போவோம்" அப்படின்னு சொன்னோனே, ஓகே இந்த வர்றோம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுப்பா. சூப்பர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வராய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையன திரும்பி பார்க்குறான். இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு பயங்கர ஃபோர்ஸ்ல ஒரு மரக்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அட்டாக் பண்ண வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து அவன் டார்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் தள்ளி விட்டு காப்பாத்திட்டான். அப்படி காப்பாத்துனப்போ என்னடா நடந்துச்சு? எப்புட்றா அந்த சரி ஒரு மரக்கட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டான். அது என்ன மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் 2 வேர்வுல்ஃப் மாஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஐய்யய்யோ! இதுவா? இது ரொம்பவே டேஞ்சரான மாஸ்டர் ஆச்சே! இந்த காட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய மாஸ்டர்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்துல எதிர்னிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ஜனைய போடுது. கொய்யால அதுலருந்து வரக்கூடிய ஆறாவே பயங்கர ஃபோர்ஸா இருக்கு. என்ன பண்ண போறோம்? நான் இது நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நான் லேட்டா வந்துட்டேன். எனக்கு இன்னி கொஞ்ச நேரம் இருந்திருக்கணுமே! அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹீரோ தான். அந்த வுல்ஃப் வரக்கூடிய அதே டயத்துல நம்ம ஹீரோ வந்துட்டான். நம்ம ஹீரோ எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸியோவ பைத்தியக்காரன கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். பட் வந்து நம்ம ஹீரோ லேட்டா வந்துட்டான். அந்த மாஸ்டரால சாக போறாய்ங்க. இப்போ வந்து உயிர் சேதம் ஏற்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கான். அதான். அப்படி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எத நினைச்சு பயந்தானோ அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. கூட அந்த ஒரு பொண்ணு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வுல்ஃப் மாஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட ஒரு பையன் இருந்தான் பார்த்தீங்களா? அவன் பேரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லியாங். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான், "ஹேய் பாக்ஷியோ நீ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில ஏற ஆரம்பி. நீ வந்து தப்பிச்சு போயிரு. நான் இந்த மாஸ்டர பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு கூப்பிடுறா. அவ வந்து பார்த்தீங்கன்னா அலிசியா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோட் பார்த்த நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து லீக் பண்ண ஆரம்பிக்கல. நீங்களே பாருங்க. அப்ப அந்த அலிசியான்ற பொண்ணு சொல்றா, "ஏய் அவன் தான் சொல்றான்ல பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா அப்ப நம்ம தப்பிச்சு போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸியோ சொல்றேன், "ஏய் என்னால லியாங்க தனியா விட்டு வர முடியாது. ஏன்னா அவன் என்னோட க்ரூ மெம்பரு. அவன எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவனுக்காண்டி என்னோட உயிரையே நான் குடுக்க தயாராகுவேன். ஏன் அப்படின்னா அவன் என்னோட உயிர காப்பாத்தியிருக்கான்." அப்படி இப்படின்னுட்டு இருக்கேன். இத கேட்ட உடனே நமக்கே வந்து, "ஏய் இவ்ளோ நல்லவனாவே இருந்திருக்கானோ!
அப்புறம் தான் வில்லன் ஆயிட்டானோ அப்படின்ற மாட்டிக்கு டவுட் வரும். எனக்கும் வந்துச்சு. ஆனா நான் நெனச்ச மாட்டிக்கு நீங்களும் நெனச்சிருக்க கூடாது நண்பர்களே. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு பக்கா போர்ட்டம்டி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இவன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு பக்கா ரீசன் இருக்கு. அவட்ட பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். லியாங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாஸ்டர் முடிஞ்சிருச்சு. லியாங் கத்துறான். "ஏய் மச்சான் நீனாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் அவன் கதைய முடிச்சு அந்த மாஸ்டர். பாக்ஸியும் அவன கொண்டத பார்த்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்து நம்ம தானா? நம்மளும் இதே மாரி தான் சாக போறோமா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் பார்க்குறான். "ஏய் சரி இந்த பைத்தியக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வில்லனா மாறிட்டானா? இல்ல இப்பயே இருந்தே வில்லனா தான் இருக்கானா? நமக்கு இருந்த அதே டவுட் அவனுக்கு அதே இருந்திருக்கு. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லாங்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் நம்ம பைத்தியக்கார பாக்ஸியோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. அப்படி அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஐய்யயோ! என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். அப்படி முழிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து வந்த அலிசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாஸ்டர் அட்டிங்கொம்மால அடிச்சு நொறுக்கி புட்டா. அது மீன் கொல்லலாம் இல்ல. த த 2 பேர் தள்ளி விட்டுட்டா. அப்ப பைத்தியக்காரன் பாக்ஸியோ மனசுக்குள்ள இருந்து சொல்றேன், "ஹே! இவ தான் பார்த்தீன்னு வச்சுக்க அலிசியா வில்சியம். இவ வந்து பார்த்தீன்னு வச்சுக்க வில்சியம் ஃபேமிலிய சேர்ந்தவ. அதனால வந்து பார்த்தீன்னு வச்சுக்க இவட்ட 7 லெஜண்ட் ஸ்வாட்ல ஒண்ணா இருக்கக்கூடிய ஒராச்சி ஸ்வாட் இருக்கு. அந்த ஸ்வாட் வச்சிருந்தா நெறைய பவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஹம், அது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப புரியும். ஏன் அப்படின்னா கேமோட டுட்டோரியல் கொஸ்டின்லயே பயங்கரமான ஜாக்பாட் இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த பைத்தியக்காரி இந்த இடத்துலயே போட்டு தள்ளிட்டு அந்த ஒரோச்சி ஸ்வாட நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு அலுசியாவோட முதுகுலயே குத்துறா. குத்துனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். தக்காளி இவன் ஆரம்பத்துல இருந்து பெரிய சைக்கோவா தானே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அப்ப வந்து அலிசியா கேட்கிறா, "ஏய் ஏன் ஏன் இந்த மாட்டிக்கு பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அதாவது பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரே குத்துல தான் உன்ன கொண்டுறலாம்ன்னு பார்த்தேன். ஆனா என் கை நடுங்குச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் கொலை பண்றேன். கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. அதனால லைட்டா பெண்ட் ஆயிட்டு நீ தப்பிச்சுட்ட. கவலைப்படாத. அடுத்த தடவ கரெக்ட்டா குத்தி இறக்கி கொன்றுறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பயங்கர சைக்கோவா இருப்பானோ! அப்படி இவன் சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து அந்த மாஸ்டரும் கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வருது. அப்போ வந்து அலிசியா பார்த்துட்டு இருக்கா. 2 பேத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? இவன அட்டாக் பண்றதா? இல்ல அவள அட்டாக் பண்றதா? அந்த மாஸ்டர் ஐய்யயோ! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு, ஓகே இந்த மாஸ்டரே ஃபர்ஸ்ட் கதைய முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல இருக்கா. அந்த ஃபார்ம்ல இருந்துட்டு அட்டாக் பண்ண போறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைத்தியக்காரன் நினைக்கிறேன். ஹே! இவன் வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, ஒரு என்பிசியா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான என்பிசி. அதனால பார்த்தீங்கன்னா, பாய்சன் ஸ்வாடால குத்துனாலும் இனி சாகாம இருக்கா. அடுத்து ஒரு அட்டாக் பண்ணா அவ செத்துருவா. சரி அந்த ஒரு அட்டாக் பண்ணி அந்த மாஸ்டர கொல்றதுக்கு நான் விட்டா தானே, இந்த ஒரு அட்டாக் பண்ணனால அந்த ஒரு மாஸ்டர அவளால கொல்ல முடியும். பட் அதுக்கு வாய்ப்பு கிடையாது ராஜா. மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்க, அந்த ஒரு பாய்சன் ஸ்வாடாலே ஐ மீன் பாய்சன் நைஃபாலே பார்த்தீன்னா குத்தி அந்த பைத்தியக்காரிய நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நைஃப தூக்கி போடுறா. அப்படி தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேஷன் 2ஆ பார்த்தீங்களா, அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைஃபால தட்டி விட்டுட்டா. அப்படி தட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் அட்டாக் பண்ண வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உல்ஃபே அட்டாக் பண்ணிட்டு அந்த உல்ஃபும் பார்த்தீங்கன்னா, அவளையும் அட்டாக் பண்ணிடுச்சு. 2 பேரும் ஒரே டயத்துல அட்டாக் பண்ணனால அந்த உல்ஃப் இறந்து போயிருச்சு. பட் ஆனா அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்குறா. என்ன பண்றது? இந்த பைத்தியக்காரன நம்புனதுக்கு ஒரு செகண்ட் நம்ம கதைய முடிச்சு விட்டானே! அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவன்ட்ட கேட்கிறா, "ஹே! ஏன்? ஏன்டா பாக்ஸியோ இப்படி பண்ண? என்ன ஏன் இப்படி ஏமாத்துன? துரோகம் பண்ண எங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கண்டுக்கிறா பார்த்துன்னு பக்கத்துல இருக்க அந்த ஒராச்சி பிளேட தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுத்துட்டு, கிடைச்சிருச்சு. ஒரு வழியா எனக்கு ஒராச்சி பிளேடு கிடைச்சிருச்சு. இனிமே வந்து பார்த்துன்னு வச்சுக்க, என்னால சூப்பர் சூப்பர் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு மேல என்னடா வேணும்? அருமைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு அவனோட ரியல் ஃபேஸ ரிவீல் பண்றான். "ஹே! என்பிசிய கொண்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கா சைக்கோவான அவனோட ரியல் ஃபேஸ காட்டிட்டு, அவள வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டாக் பண்ண போறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய்! அவ்வளதானா? என்ன கொல்ல போறானா? நான் இந்த இடத்துலயே சாக போறேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கா. நம்ம பைத்தியக்கார பாக்ஸையும் அப்படியே பார்க்கவே அப்படி பக்கா சைக்கோ. அப்ப அந்த ஒரு பேனல் குடுத்து வச்சிருக்க தரமா இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பவுடர் மாட்டிக்கு ஒரு ஒரு பேக்ல கட்டி மூஞ்சில அடிக்கிறாய்ங்க. அப்படி அடிச்சிட்டு "என்னதுடா இது? என்னதுடா? என்ன சப்ஸ்டன்ஸ் இது? இது என்னது இது? டேய் முதல்ல எந்த பைத்தியக்காரன்டா இது? என்ன எலவுடா? எதுல என் மேல மூஞ்சில அடிச்சீங்க? எவன்டா இருந்தா வெளில வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போதே காட்டுக்குள்ள இருக்க எல்லா மாஸ்டரும் நம்ம பைத்தியக்காரன வந்து அட்டாக் பண்றதுக்கு வருது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஒரு எபிக்கோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லோ கலர்ல ஒரு மஷ்ரூமா தூக்கிட்டு போனான் பார்த்தீங்களா? அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்னிக் மஷ்ரூமா. அந்த மஷ்ரூம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்கும், எல்லா மாஸ்டர்ஸுக்கும் ஃபுட்டு. அததான் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் மாட்டிக்கு கட்டி அத வந்து மூஞ்சில அடிச்சிருக்கப்பா. அப்படி அடிச்சனால காட்டுல இருக்க எல்லா மாஸ்டருக்கும் நம்ம சைக்கோபாத் பாக்ஸிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் மாரி தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு எல்லா மாஸ்டரும் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ண பார்த்துட்டு, "நல்ல வேளை இவ உயிரோட தான் இருக்கா. இவளையாவது காப்பாத்துவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அலிசியா வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு இருக்கா. அப்படி தூக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த ஒரு வேர்வுல்ஃப் மாஸ்டர பார்க்குறோம். அப்படி வேர்வுல்ஃப் மாஸ்டர பார்க்கும்போது அதோட பல்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பல்ல புடிச்சு நோண்டிட்டு இருக்கா. அப்படி நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பின்னாடி இருந்துட்டு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோபாத் வந்து பாக்ஸியோ பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன்னா, "ஹம் பரவால்ல.
அந்த ஒரு உராட்சி பிரைடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, உண்மையாவே அமேசிங் தான். ஒரு செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டரையும் கொண்டுட்ட போலயே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்புறோம். நம்ம ஹீரோ பார்த்த பைத்தியக்கார பாக்ஸியோ, "ஏ கோரன்லாக் இது நீ தானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஷாக்லயே கேட்க, நம்ம ஹீரோ பார்க்க, அதோட இந்த சாப்டர் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்டு கார்டு போட்டு முடிக்க பக்காவா இருந்துச்சு நண்பர்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு மான்வா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 சாப்டர் வாய்ஸ் குடுத்து வச்சிருந்தேன். ஒரே வீடியோவா மூவி மாரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதனால ஒரு 30 நிமிட்ஸ் கிட்ட வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ரெடி பண்ணி வச்சிருந்தது நான் வந்து இமேஜஸ் மட்டும் குடுத்து ஆட் பண்ணாம வச்சிருந்தேன். அப்படி வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மை ஒய்ஃப் இஸ் ஹெவன்லி பிக் ஷாட் அந்த ஒரு ஆடியோவ டெலீட் பண்றதுக்கு பதிலா, ஐ கில் த மெயின் பிளேயர் இந்த ஒரு ஆடியோவ மாத்தி டெலீட் பண்ணிட்டு நான் வந்து 1, 2 அப்படின்ற மாரி தான் போட்டிருப்பேன். A1, A2 அப்படின்ற மாரி தான் ஆடியோக்கு ஃபார்மட் குடுத்து வச்சிருப்பேன். நான் மாத்தி டைமிங் பார்க்காம டெலீட் பண்ணி விட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா, மொத்தமா போயிருச்சு. மறுபடியும் வாய்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நண்பா இந்த ஒரு சாப்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோடு வந்திருக்கும். அடுத்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 சாப்டர் இல்லன்னா 3 சாப்டர் கம்பைன் பண்ணி தான் போட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து இந்த ஒரு சாப்டர் மிஸ் ஆனதுனால இன்னைக்கு வீடியோ உடனே போட்டாகணும். அல்காரிதம் அடி வாங்கும் அப்படின்றனால இந்த ஒரு சாப்டர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர்.